வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே அன்னை எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே அன்னை எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. தமிழ்நாடை கொண்டாடும் அம்மாவின் ஆட்சி, நலத்திட்ட பயன் பெறும் மக்களே சாட்சி. தேசமே முன்னோக்கும் தமிழ்நாட்டை பாரு, இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி யாரு? எம்ஜிஆரையும் அம்மா பேரையும் போற்றி புகழும் தமிழக முதல்வரை பார். வாழ்த்துவோம் அவர் புகழ் பாடுவோம், அண்ணனை வாழ்த்துவோம் அவர் புகழ் பாடுவோம். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே அன்னை எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே அன்னை எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. கயவர்கள் பலரின்று உருவாகியதுண்டு, அண்ணன் வீழ்த்திடுவார் சிறு புன்னகை கொண்டு. அம்மாவின் பெரும் பலம் அவருள்ளே நின்று போர்படை தலைவனாய் காட்டிடுவார் வென்று. போராட்டம் பல கண்டும் அஞ்சாத சிங்கம், என்றாலும் மக்களின் மதிப்பறியும் தங்கம். போராட்டம் பல கண்டும் அஞ்சாத சிங்கம், என்றாலும் மக்களின் மதிப்பறியும் தங்கம். சேலத்து மைந்தரே மக்களின் தலைவரே தமிழக முதல்வரே, நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே. நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே. ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. தமிழ்நாடே கொண்டாடும் அம்மாவின் ஆட்சி, நலத்திட்ட பயன் பெறும் மக்களே சாட்சி. போதுமா போதுமா, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணுமா வேணுமா, இந்த பட்டா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, போட்டுங்கம்மா போட்டு ரெண்டுல சின்னத பார்த்து. கோட்டை கனவோடு எதிர்கட்சிகள் வீசும், கலங்கம் முறித்த உன் வரலாறு பேசும். உன் பெயரில் இறை துணை என்றென்றும் வாழ்த்த, கழகத்தின் ஒற்றுமையை எவருண்டு வீழ்த்த. வறட்சி போக்கிட மாநிலம் எங்கும் செய்த நன்மைகள் மக்களின் மனதிலே தங்கும். வறட்சி போக்கிட மாநிலம் எங்கும் செய்த நன்மைகள் மக்களின் மனதிலே தங்கும். சேலத்து மைந்தரே மக்களின் தலைவரே தமிழக முதல்வரே, நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே. நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே. ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. தமிழ்நாடை கொண்டாடும் அம்மாவின் ஆட்சி, நலத்திட்ட பயன் பெறும் மக்களே சாட்சி. தேசமே முன்னோக்கும் தமிழ்நாட்டை பாரு, இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி யாரு? எம்ஜிஆரையும் அம்மா பேரையும் போற்றி புகழும் தமிழக முதல்வரை பார். வாழ்த்துவோம் அவர் புகழ் பாடுவோம், அண்ணனை வாழ்த்துவோம் அவர் புகழ் பாடுவோம். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே அன்னை எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே அன்னை எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே. எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவ முகாமுக்கு இந்த மருத்துவ மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், இந்த பகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையா சமையலுடைய பணியை நடத்தி கொடுக்குமாறு அதை நாம் வழிபடுகிறோம்.
பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தின் முதல்வர் ஐயா மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களுடைய பிறந்தநாள் விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நலத்திலும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு நிகழ்வாக மக்கள் நலம் தேடும் மாபெரும் மருத்துவ முகாமாக நாராயண விருதாலயா மருத்துவமனை பெங்களூர் மற்றும் அழகர் மருத்துவமனை சேலம் இணைந்து நடத்தும் ஒரு மருத்துவ முகாம். ஏழை எளிய மக்கள் நலனை என்றென்றும் அஇஅதிமுகவும் அந்த தோழமை கழகமும் முன்னெடுத்து செல்லும். மக்களுக்கான பணியில் எந்த தூய்மையை செய்யும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒவ்வொரு நிகழ்வாக மேட்டூரை பொறுத்தவரை ரத்த தானம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்தநாள் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், வெள்ளி கொலுசு மற்றும் அவர்களுக்கான கிட் பேக் கொடுக்கப்பட்டது. அடுத்தது எந்தெந்த தானங்கள் இருக்கோ அடுத்த தானம் என்னன்னா அன்னதானம். சுமார் 5000 மேட்டூர் மக்களுக்கு எடப்பாடியார் பிறந்தநாள் வந்து அன்னதானம் என்கின்றது ஒரு உணவு இருக்கும். ஆனால் விருந்தாக பிறந்தநாள் விருந்தாக சுவையான விருந்தளிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக மக்களுடைய உடல் நலத்தை பேணுவதற்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு வருகை கொடுத்துள்ள தலைமையேற்று நடந்துள்ள அண்ணா கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், மேட்டூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா எஸ் செம்மலை அண்ணா அவர்களை வருக என மாவட்ட மருத்துவமனை சார்பாக வரவேற்கின்றேன். மாவட்ட மருத்துவமனை தலைவர் அவர்கள் மேடைக்கு வரும். அதே போல இந்த முகாமில் கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள எங்களுடைய நகர செயலாளர், மாநில உறுப்பினர் அண்ணா என் சந்திரசேகர் எம்பி அவர்களை வருக என வரவேற்கின்றோம். கட்சி அலுவல் காரணமாக வர இயலாத ஒரு சூழ்நிலை உள்ளதால் எங்கிருந்தாலும் இந்த செயல்பாடு சிறப்பாக நடைபெறும் என்று எனக்கு வாழ்த்துக்குரிய தலைமையை பொறுப்பேற்க இருந்த சேலம் புறநகர் மாவட்ட செயலர் அண்ணா ஆர் இளங்கோவன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இறுதிய பரிசோதனை முகாமை மாவட்ட பள்ளிக்கல்வி செயலாளர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் எஸ் லலிதா சரவணன் அவர்களை துவங்கி வைக்குமாறு மருத்துவமனை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்துள்ள மாநில மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்க தலைவர் அண்ணா சமத்குமார் அவர்களையும், வழக்கறிஞர் பிரிவு அண்ணா ஜெயக்குமார் அவர்களையும், மகளிரணி பிரிவு அனிதா காந்திராஜன் அவர்களையும், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் அன்பு தம்பி பாலாஜி அவர்களையும் மற்றும் அனைத்து கழக உறுப்பினர்களையும், அன்பு தம்பி சிலம்பு அவர்களையும், இளைஞர் பாசறை சிலம்பு அவர்களையும், எல்லோரையும், குறிப்பாக ஊடக நண்பர்களையும், நகர பொறுப்பாளர்களையும், நகர சார்பு மன்ற அனைத்து பொறுப்பாளர்களையும், யாராச்சும் பேர் விட்டுச்சாலும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாரும் பேரும் சொல்ல முடியாத ஒரு சூழல். அதனால நகர சார்பு ஒன்றிய கழக உள்ளடக்கிய அனைத்து பொறுப்பாளர்களையும் வருகிற மாவட்ட மருத்துவமனை சார்பாக வரவேற்கிறோம். நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், நல்லாட்சி நாயகன், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், மக்கள் ஆர்வலோடு எதிர்பார்த்து நிற்கின்ற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இங்கே மேட்டூர் நகரத்தில் நம்முடைய நகர கழகத்தினுடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்பு சகோதரர் நம்முடைய சந்திரசேகரனுடைய முன்னிலையில் இங்கே இந்த மருத்துவ முகாம் நம்முடைய அன்பு சகோதரர் சந்திரமோகன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இங்கே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய இளைய சகோதரர் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற
மாவட்ட மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரி லலிதா சோழன் அவர்களே, மின்வாரிய தொழிற்சங்கத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் சபுக்குமார் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, இளைஞரணி நிர்வாகிகள் பாலாஜி அவர்களே, ஆர்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மாவட்ட மருத்துவருடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் டாக்டர் சந்திரமோகன் அவரோடு இணைந்து நம்முடைய மாவட்ட கழகத்தில் மாவட்ட மருத்துவருடைய இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மேட்டூர் நகர கழகத்துடைய வார்டு கழகத்துடைய செயலாளர்களே, சார்படியுடைய செயலாளர்களே, புறநகர் பகுதியிலிருந்து வந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, இங்கே இந்த முகாமிலே கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனையை சிறப்பாக மேற்கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, செவிலியர்களே, அதற்கு மேலாக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த முகாமிற்கு வருகை தந்து தங்களுடைய உடல் பரிசோதனையை செய்து இந்த உடல்நலம் காக்கிற இந்த முகாமை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பொதுமக்கள் அத்துறை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு நல்ல முயற்சி. ஆக இந்த முகாமை நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அன்பு சகோதரர் சந்திரமோகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்த அத்தனை கழகத்துறை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாநில கழக நிர்வாகிகளுடைய கலையரசு அவர்களையும், நம்முடைய மேச்சேரி பேரூராட்சியுடைய செயலாளர் அமைச்சர் குமார் அவர்களையும், முன்னாள் செயலாளர் மாணிக்கம் அவர்களையும் இந்த நேரத்திலே நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்தனைக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் சிறப்பித்துக் கொண்டிருப்பதை ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக நம்முடைய பொதுச் செயலருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி எப்படி மக்கள் நலத்திட்டத்தினுடைய அடிப்படையில் இங்கே வேண்டுதலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்கிற வகையிலே வருகை தந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பொதுமக்களை உடல் பரிசோதனை செய்து அவர்களுடைய உடலிலே இருக்கிற நோய் அறிகுறிகளை கண்டறிந்து அதை தொடர் சிகிச்சை மூலமாக அவர்களை குணமாக்குகிற அந்த பணியை துவங்குகிற வகையில் வருகை தந்திருக்கிற அத்துணை மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும், அதேபோல தொழில்நுட்ப மருத்துவ பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே பொன்மனச்செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்கியதே ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் துவக்கினார். ஆக அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, இது ஒரு மக்கள் இயக்கம். எனவே ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் நலனே எங்களுடைய குறிக்கோள், நோக்கம் என்கிற அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிரபல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்
இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வருகிற நல்லாட்சி நாயகன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வருகிற இந்த காலம் வரை இது ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் நலனை பேணிக்கின்ற ஒரு இயக்கமாக இருந்து வருவதை நீங்கள் புரிவீர்கள். இந்த நாடே எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களோடு மக்களாக இருந்து இன்றைக்கு மக்கள் சேவையிலே இந்த இயக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், மக்களை கண்டுகொள்ளாமல் மக்கள் நலப்பெறாமல் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை தாண்டிற்கு நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் நேற்றைக்கு பேட்டி கொடுக்கிற போது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம் என்று சொல்ல வந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் மோடிக்கும் பயப்படாது, ஈடிக்கும் பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தினர்கள் தாங்கள் பயப்படவில்லை என்று சொல்லுவது வீரத்தின் அறிகுறியாக நான் கருதவில்லை. காரணம், எதற்கு பயப்பட வேண்டும், அதற்கு பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். எங்களுக்கு யாரை பார்த்தும் எதை பார்த்தும் எங்களுக்கு பயமில்லை என்று அவர்கள் சொல்லுவார்களானால் பயம் வீரத்திற்கு அடையாளமாக. உதாரணமாக கள்ளச்சாலை செய்கிற ஒருவர் போலீஸுக்கு பயப்படாமல் தொழில் செய்கிறார். எனவே கள்ளச்சாலை செய்கிற உயர்மிக்கது என்று சொல்லிக் கொள்கிறார். அவர் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். தமிழகத்துடைய துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் அடிமை கட்சி அல்ல என்று யாரையோ சாடுவதாக நினைத்துக் கொண்டு மண்ணாது படித்துக் கொண்டு எச்சிலை துப்புவதை போல அவரே தன்னுடைய இயக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் ஒரு உதாரணம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் அடிமை கட்சி அல்ல என்று சொல்லுகிற இவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் 2011 சட்டமன்ற தேர்தலின் போது என்ன செய்தார்கள்? அந்த தேர்தலின் போது 2G வழக்கு பிரகாரம் அதேபோல் கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் கைமாறியது குறித்து அறிவாலயத்திலே சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற நிலையில் அதே அறிவாலயத்திலே திமுகவோடு காங்கிரஸ் கட்சி தொகுதி உடன்பாடு செய்து இந்த ஆம்கிஸ்டுக்கு சொல்லுவார்கள், திமுகவை மிரட்டி திமுகவை பயமுறுத்தி காங்கிரஸ் அப்போது ஆட்சி பொறுப்பில் நிலையிலே 63 தொகுதிகளை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் திமுக கட்சி எந்த கட்சியாக இருந்தது என்பதை அவர்களே சொல்றார்கள். எனவே தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் ஏதோ மற்றவர்களை சாடுகிறோம் என்று சொல்லி மண்ணாக விடுத்துக் கொண்டு எச்சில் துப்புவதை
அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் மற்றவர்களை அசிங்கப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பதுதான் அர்த்தம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அவர் நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு இந்த ஆண்டு சென்றிருக்கிறார். ஆனால் இதே தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஆண்டு அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற சம்பவங்கள், டெல்லியிலே முதலமைச்சர் பிரதமரோடு ஏற்பட்ட சந்திப்பு, இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களுக்கு சமரசத்திற்கு முன்னோட்டமாக இந்த டெல்லி பயணமும் பிரதமருடைய சந்திப்பும் இருக்குமோ என்ற ஐயப்பாடு இன்றைக்கு மக்களிடையே இருக்கிறது. எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவரும் ஐஎன்டிஏ கூட்டணியிலே இருக்கிறார். அவர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் அவரும் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். அவர் புறக்கணித்திருக்கிறார். அதே போல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அவரும் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். அவரும் புறக்கணித்திருக்கிறார். ஆனால் ஆண்டுதோறும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு வழியை சென்றிருக்கிறார். அதுவும் பிரதமரை சந்தித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருகிற போதெல்லாம் அவரை சந்திக்க மறுத்த, சந்திப்பதை தவிர்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு டெல்லிக்கு வழியை சென்று சந்திக்கிறார் என்று சொன்னால் இங்குதான் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்வதை போல தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள், அதோடு டெல்லியிலே நேற்றைய தினம் நடந்தேறிய சந்திப்பு, இதை இரண்டையும் சேர்த்து பார்க்கிற போது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், ஏதோ சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிற இவர்கள் சமரசம் பேசுவதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று நாங்கள் பேசுவதை விட இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள், பத்திரிகையில் எழுதுகிறார்கள், ஊடகங்களிலே இது ஒரு விவாத பொருளாகவே ஆகியிருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்மை குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அவர்களே தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளுகிற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ஆச்சரியப்படுத்திருக்கின்றேன். ஆனால் எது நடந்தாலும் நாட்டுக்கு நல்லது நடந்தால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான். அந்த வகையில் தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் கருத்துக்களை சொல்லி வருகிறார். ஆனால் நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிற நம்முடைய எதிர்கட்சி தலைவருடைய அறிக்கையை, அவருடைய கோரிக்கையை கொச்சைப்படுத்துகிற வகையிலே முதலமைச்சரானாலும் சரி, துணை முதலமைச்சரானாலும் சரி, அமைச்சர் பெருமச்சரானாலும் சரி, அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த மரியாதை கூட இல்லாமல் தரம் தாழ்ந்த வகையிலே அவர்கள் இன்றைக்கு தரம் தாழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இன்றைக்கு 2026 தேர்தல் நெருங்க அவர்களுக்கு பயம் பிடித்துவிட்டது.
எனவே இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, மக்கள் விரும்பாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை 2026 தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது, இந்த ஆட்சிக்கு எதிராக மனநிலையில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளும் 2026 தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் எந்த நிபந்தனையும் இன்றி திமுகவை எதிர்க்கிற மனநிலையில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளும் இந்த கூட்டணியிலே தங்களை இணைத்துக் கொண்டு ஒரு நல்லாட்சி அமைவதற்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். அதற்கு எந்த நிபந்தனையும் நீங்கள் விதிக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியிலே நீங்கள் இணைய வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி 2026 தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு நல்லாட்சி அமையவும். இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அந்த நல்லாட்சி நாயகர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நம்முடைய மாநில எடப்பாடியார் அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கான அந்த பணியை செய்கிற வகையில் இந்த முகாம் அதற்கு முன்னோட்டமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து மேட்டூர் நகரப்பகுதியிலே இருக்கிற பொதுமக்களுக்கும் சுற்றுப்புறத்திலே இருக்கிற பொதுமக்களுக்கும் பயனுள்ள ஒரு மருத்துவ சிகிச்சையை, இன்னும் சொல்லப்போனால் மருத்துவ பரிசோதனையை இன்றைக்கு மாலை வரை செய்திருக்கிற இந்த மருத்துவ முகாமை நான் பாராட்டி, இதை ஏற்பாடு செய்தவரை வாழ்த்தி, இங்கே வந்திருக்கிற எங்களை எல்லாம் வரவேற்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முகாமில் நிறைய மருத்துவர்கள், பல்வேறு துறையை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், அதேபோல பரிசோதனை செய்கிற அந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் தான் இங்கே வருகிறார்கள். அவர்களுடைய உடலை பரிசோதனை செய்து நோய் அறிகுறி இருக்குமையானால் தொடர் நிகழ்ச்சியாக, தொடர் சிகிச்சையாக மாவட்ட மருத்துவமனைக்கோ அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ சென்று நல்ல உடல்நலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சார்பிலும் நான் இந்த நேரத்திலே வருகின்ற பொதுமக்களை பணிவன்போடு கேட்டு உங்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி நீங்கள் கொடுத்த இந்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று மற்றும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வாக 2 நிகழ்வுகளுக்கும் மேட்டூரில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு சுமார் 60க்கும் மேற்பட்ட நம்மளுடைய மேட்டூர் நகர கழக ஆற்றல் மிக்க தோழர்கள் இரத்த தானம் செய்தார்கள். அந்த இரத்த தானம் செய்தவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்குமே வந்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை இப்போ கலந்து கொண்டவர்கள் வெற்றி திலகம் வெற்றி திலகம் ஜெயக்கொடி பறக்குது, அசுர பல
காவிய தலைவனின் வீரனடா சேலத்து சிங்கண்டா சிலுவம் பாளையம் தங்கண்டா அல்லும் பகலும் உன்னை போல் அயராது உழைப்பவன் காடு மேடு கரையெல்லாம் கழனியாக்கி உயர்ந்தவன் உண்மையை அறிந்தவன் உலகத்தை புரிந்தவன் நாட்டுக்கே உழைப்பவன் இடுடா கிடுடா வெற்றி திலகம் ஜெகமே அதிருது ஜெயன் கொடி பறக்குது அசுர பலத்துடன் அறிகண ஏறுது பகைவர் கூட்டம் அஞ்சி ஒடுங்குது எடுடா கெடுடா வெற்றி திலகம் அண்ணா காட்டிய வழியிலே அரவணைத்து செல்பவன் தர்மம் நிலைத்து வாழவே அன்னையின் கட்டளை ஏற்றவன் அன்னையின் கனவை நிறைவேற்றிட அரியணை ஏறி அமர்ந்தவன் 1000 ஆண்டுகளாயினும் இந்த அரியணை ஆணையை ஏற்றிடும் ஜெகமே அதிருது ஜெயன் கொடி பறக்குது அசுர பலத்துடன் அறிகண ஏறுது பகைவர் கூட்டம் அஞ்சி ஒடுங்குது எடுடா எடுடா வெற்றி திலகம் மக்கள் போட்டும் நாயகன் எதற்கும் மயங்காத மாயவன் எட்டு திக்கும் காவலன் யாவரும் விரும்பும் சேவகன் காவிரி தாயின் மைந்தனடா காவிய தலைவனின் வீரனடா சேலத்து சிங்கண்டா சிலுவம் பாளையம் தங்கண்டா கலகலக்க எடப்பாடியார் வராரு 8 திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வராரு 8 பட்டி கலகலக்க எடப்பாடியார் வராரு 8 திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வராரு பட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வராரு பட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வராரு பாமரனின் தோழனாக படை திரட்டி வராரு பாமரனின் தோழனாக படை திரட்டி வராரு 8 பட்டி கலகலக்க எடப்பாடியார் வராரு 8 திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வராரு சிரிப்பினிலே எம்ஜிஆரை தெரிகிறார் இதய தெய்வம் அம்மாவாய் உதயமாகி வாராரு ஏழை சிரிப்பினிலே எம்ஜிஆரை தெரிகிறார் இதய தெய்வம் அம்மாவாய் உதயமாகி வாராரு தமிழகத்தின் தவ புதல்வன தரணியாள வாராரு தமிழகத்தின் தவ புதல்வன தரணியாள வாராரு தனிமனிதன் தலை நிமிர தலைமையேற்க வாராரு தனிமனிதன் தலை நிமிர தலைமையேற்க வாராரு 8 பட்டி கலகலக்க எடப்பாடியார் வாராரு 8 திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு ஊருக்கு உழைக்கிடும்
உத்தமராயிருக்காரு. நாட்டு மக்கள் தேவைக்கு உரிமை குரல் கொடுப்பாரு. ஊருக்கு உழைக்கிடும் உத்தமராயிருக்காரு. நாட்டு மக்கள் தேவைக்கு உரிமை குரல் கொடுப்பாரு. இருண்ட வாழ்க்கைக்கு ஒளி விளக்காய் இருப்பாரு. இருண்ட வாழ்க்கைக்கு ஒளி விளக்காய் இருப்பாரு. ஏழைகள் முன்னேற பாடுபடும் நல்லவர். ஏழைகள் முன்னேற பாடுபடும் நல்லவர். எட்டுப்பட்டி கலகலக்க எடப்பாடியார் வாராரு. எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு. காவிரி மேலாண்மை அமைத்து கொடுத்தாரு. ஆறுகுளம் ஏரிகளை தூர்வார செய்தாரு. காவிரி மேலாண்மை அமைத்து கொடுத்தாரு. ஆறுகுளம் ஏரிகளை தூர்வார செய்தாரு. விவசாயம் செழித்தோங்க நன்மை பல செய்தாரு. விவசாயம் செழித்தோங்க நன்மை பல செய்தாரு. நாட்டுக்கு பல வகையில் சாதனைகள் புரிந்தாரு. எடப்பாடியார் வராரு, ஏற்றம் தர போறாரு. எடப்பாடியார் வராரு, ஏற்றம் தர போறாரு. எட்டுப்பட்டி கலகலக்க எடப்பாடியார் வாராரு. எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு. எட்டுப்பட்டி கலகலக்க எடப்பாடியார் வாராரு. எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு. பட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு. பட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு. பாமரனின் தோழனாக படை திரட்டி வாராரு. பாமரனின் தோழனாக படை திரட்டி வாராரு. எட்டுப்பட்டி கலகலக்க எடப்பாடியார் வாராரு. எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு. மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சிறப்பான ஒரு மருத்துவ முகாம் மாவட்ட மருத்துவர் அணி துணைத் தலைவர் அவருடைய ஏற்பாட்டில் மேட்டூர் அரச பக்கவுண்டர் திருமண மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பெங்களூர் நாராயணி இறுதியாலயா ஹாஸ்பிட்டலினுடைய மருத்துவ கேம்பும் சேலம் அரவிந்த் மருத்துவமனையினுடைய மருத்துவ கேம்ப், அதாவது கண்ணுக்கு பார்க்குறது, இது 2 முகாமும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த முகாமில் நிறைய மக்கள், ஏழை எளியோர், நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான முகாமாக இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதில் ஒரு நல்ல பயன்பெற்று அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த முகாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஐயாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த முகாம் நடத்தி கொண்டிருக்காங்க. முகாம் ஏடிஎம்கே வச்சாங்க. ஸோ அதில் நல்லாவே பார்க்குறாங்க இப்போ வரைக்கும். ஸோ அந்த கேரிங்காக இருக்கட்டும், லைக் ஜஸ்ட் லைக் தட் சும்மா ரஷ்அப் பண்ணாமல் பொறுமையாக லைன் பை லைன் செக்மெண்ட் வைஸாக பிரித்து லைக் அந்த மாதிரி பார்க்குறாங்க. லைக் வயசான பீப்புளுக்காக இருக்கட்டும், லைக் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எடப்பாடி ஐயாவோட பிறந்த நாள்னால கண் செக்கப்பும் இதே சம்மந்தப்பட்ட எந்த இதாக இருந்தாலும் நடத்துகிறாங்க. அதனால் என் யூஸ்க்கோசரம் நான் அதனால் வந்தேன். அது இப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் செக்கப் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா எடப்பாடி ஐயாவும் நல்லா இருக்கணும். அவர் கட்சி சார்பாக நடத்துகிறவங்களுக்கும் நல்லா இருக்கணும். கண் சிகிச்சை முகாம் நடத்துறது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு அடிபட்டுருக்கேன், இப்போ நான் செக்கப் வந்திருக்கேன். கழக பொதுச்செயலர் ஐயா எடப்பாடி பிறந்தநாள் அன்னைக்கு மருத்துவ முகாம் மேட்டூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்று நானும் செக் பண்ணேன். சிறப்பாக இருக்கு. நல்லா பார்க்குறாங்க. முகாம் நடக்குது, எல்லாம் நீட்டாக பார்க்குறாங்க. எல்லாமே நல்லபடியாக செய்கிறாங்க. நான் கண்ணுக்கு பார்த்தேன், ஹார்ட்டுக்கு பார்த்தேன், எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. நல்லா இருக்கு. எல்லாம் நீட்டாக பார்த்து எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. சூப்பராக, எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மேட்டூர் மாநகரிலே சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதில் இருதயத்திற்கும் மற்றும் கண் சம்பந்தமான உடல் பரிசோதனைகள் அனைத்தையும் நல்ல முறையில் சிறந்த முறையில் இங்கு பரிசோதனை செய்து அதற்குண்டான மேல் மருத்துவ முன்னேற்பாடுகளையும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது மேலும் கண் சிகிச்சை, காது சம்பந்தமான சிகிச்சை, உடல் முழு பரிசோதனை
மற்றும் இருதய சிகிச்சைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த முகாமில் பலரும் மேட்டூர் நகரம் இல்லாமல் மற்ற சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் வந்து இந்த முகாமில் பங்கெடுத்து நல்ல முறையில் சென்று கொண்டு இருக்கிறார்கள். நான் வந்து இருதயத்திற்கும் கண்ணுக்கும் பார்த்தேன். எனக்கு சிறந்த முறையில் சிகிச்சைக்கான பரிசோதனைகளை நல்ல முறையில் கனிவுடனும் செய்தார்கள். மேட்டூர் நகரிய குழு அதிமுக நகரிய குழு அமைப்பாளர்களுக்கும் மற்றும் அண்ணன் செயலாளர் சந்திரசேகர் அவர்களுக்கும் நம் மண்ணின் மைந்தர் டாக்டர் சந்திரசேகர் அவர்களுக்கும் சந்திரமோகன் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கழக பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியாரை பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் மருத்துவ முகாம் பரிசோதனை முகாமுக்கு நம்ம மேட்டூர் நகரில் வந்து பரிசோதனை பண்ணாங்க. எல்லாம் சிறப்பாக செயல்பட்டாங்க. சிறப்பாக மருத்துவரை நீட்டாக பார்த்தாங்க. நல்லா இருந்துங்க. அதேமாரி ஐயா நீடூழி வாழணுங்க. அடுத்த 2026 வருங்கால முதலமைச்சராகவும் வரணும், அடுத்த முதலமைச்சராகவும் வரணுங்க கண்டிப்பாக. ஐயா எடப்பாடியார் ஐயா சந்திரமோகன் சார் வந்து அவர் சிறப்பான முறையில் மேட்டூரில் மருத்துவம் நடத்திட்டு வராரு. கட்சி சார்பாகவும் அவர் சார்பாகவும் இன்றைக்கு முகாம் போட்டிருக்காங்க மேட்டூர் அரசப்ப திருமண மண்டபத்தில். நல்லா இருந்ததுங்க. மருத்துவ முகாமில் இருதயத்துக்கும் கண்ணுக்கும் 2 மருத்துவர்கள்லாம் பார்த்தாங்க. நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மருத்துவர் நான் பார்த்தேன், இருதயத்தை பார்க்கும்போது கண் ஈஸியாக வெளியில் போனால் 2000-3000 கேட்காங்க, ஃப்ரீயாக பண்ணி நார்மலாக செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி கண் மருத்துவங்களும் அவங்களும் நல்லா முறையாக வைத்தியம் செஞ்சு கொடுத்தாங்க, பரிசோதனை பண்ணாங்க. இருக்கிற இருக்கிறவங்கள மட்டும் ஹாஸ்பிட்டல் வர சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு சிறந்த ஒரு முகாம் சார், வரவேற்கக்கூடியது. வணக்கம். மேட்டூர் வந்து மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு. ராசப்பா மண்டபத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நான் மல்யுத்த பிளேயர், அதாவது வந்து நான் ரெஸ்லிங் பிளேயரு. என்னோட ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணது வந்து நான் செக் பண்ணேன். ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறதுனாக்கா எல்லாம் ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காசு இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க. இசிஜி வித் பிளட் செக்கப்பு, வித் பிபி செக்கப்பு, வித் எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம எனி ஐ கண்ணு எல்லாமே பார்க்குறாங்க. A to Z எல்லாமே கிளியராக பார்க்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா காசு இல்லாதவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு முகாமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? சூப்பராக இருக்குது சாமி. எனக்கு கண்ணு ஆப்ரேஷனுக்கு போகிறேன். எனக்கு காசு இல்லாத இலவசமா இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அதான் எல்லாம் கையில் கட்டிட்டு எல்லாம் சரியாக இருக்குது. ஐயா மூலியமாக போய் நான் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டுட்டு வரேன். எப்பயும் மக்களுடைய நலனுக்காகவே இருக்கக்கூடிய அதிமுக உங்களுக்காக எப்பயும் துணையாக இருக்கும். ஐயா முதலமைச்சராகி உங்களுக்கு இன்னும் நல்லது செஞ்சு கொடுப்பாரு. முகாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. எங்களுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? இசிஜி எடுத்தோம். ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குன்ட்டு இசிஜி வந்தோம். நார்மலாக எடுத்து விட்டாங்க. நல்லபடியாக நார்மலாக இருக்குது. ரொம்ப அதில் ஒரு ஜஸ்ட் நிம்மதி. அதில் கண்ணுக்கு வந்து பார்த்துருக்கோம். லென்ஸு கொஞ்சம் இதாக இருக்குது, பரவாயில்ல. எங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குங்க. கண் மருத்துவமனை போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. நல்லா 2-3 நாள் தவளை செக் பண்ணுறாங்க. பரவாயில்ல. நம்ம ப்ரைவேட்டில் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. பிரச்சனை இல்லை. இது எங்கள் டாக்டர் தான் இதுக்கு நல்ல முதல் காரணமே. எங்கள் டாக்டருக்கு ரொம்ப நன்றிங்க. இது பயனுள்ளதாக இருக்குதா இந்த முகாம்? உங்களுக்கு நல்லா பரவாயில்ல. நல்லா செக் பண்ணுறாங்க. எல்லாம் இப்போ அங்கே இங்கேயும் அனுப்பி ஏதாவது எடுத்துகிட்டு வாங்குறாங்க. இன்னும் பிரச்சனை நல்லா இருக்குது. எடப்பாடியார் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ அணி சார்பில் இந்த நடைபெற முகாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பாக்குறாங்களா? உங்க கண் செக்கப்லாம் நல்லா பண்றாங்களா? அதிகமாக பார்க்குறாங்க. யாரு நல்லா இருக்குது. இது யாரோட பிறந்த நாளுக்கு பண்றாங்கன்னு தெரியுமா? எடப்பாடி சார். எடப்பாடி வந்துட்டு எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். நான் எனக்கு தெரியாது போயிடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு. மருத்துவ அணி சார்பில் சேலம் புறநகர் மாவட்ட மருத்துவ அணி சார்பில் நடைபெறுது. அதாவது எடப்பாடியார் ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு முன்னிட்டு வேணுங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்.